ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் உடன்பால். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கப்பில் காட்டுறாங்க. இவரை நான் வந்து அண்ணன் சொல்லிக்கிறேன், அவரோட ஒய்ஃபை வந்து நான் அண்ணன் ஒய்ஃப்னு சொல்லிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். இந்த குட்டி பையன் தான் அண்ணனோட பையன். அடுத்து அண்ணனோட தங்கச்சியை பார்க்கலாம். ஸோ இவங்க தான் தங்கச்சி, பக்கத்தில் இருக்கிறது தங்கச்சியோட ஹஸ்பண்டு. நான் அவங்களை தங்கச்சினே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கப்பலுக்கு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை வந்து தங்கச்சியோட பொண்ணுன்னே நான் சொல்லிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, அண்ணன் அடுத்து தங்கச்சி, அவங்க 2 பேரோட அப்பா இவர் தான். இவர் பேர் சண்முகம். இவங்க 2 பையன் இல்லாமல் 3ஆவதாக இன்னொரு பையனும் இருக்கான். ஸோ அவனை படத்தில் லாஸ்ட்டாக காட்டுவாங்க. அப்போ அவனை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க வந்து சண்முகத்தோட தங்கச்சி. இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இவங்களோட நினைவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக தங்கச்சி அவங்க ஃபேமிலியோட அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அம்மா இறந்து 5ஆவதான நினைவு நாள் அன்னைக்கு படையல் போடலான்னு சொல்லி குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஸோ அதுக்கான வேலையில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பூஜை போட்டு சாமியும் கும்பிட்றாங்க. பூஜை போட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அங்கே வந்து அண்ணனா ஒரு தங்கச்சிக்கிட்ட சீக்கிரம் அப்பா கிட்ட கேளுன்னு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரில. அப்போ கரெக்டாக யாரோ ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு. உடனே அண்ணனும் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளில போகிறான். அங்கே வந்து ஒரு வயசான நபர் 2 சிடி கேட்குறாரு. அதுவும் மலையாள படமாக கேட்குறாரு. ஆக்சுவலி இந்த அண்ணங்காரர் வந்து பிட்டு படம்லாம் விற்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் போய் சிடியை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணங்காரனா உள்ளே போனால் தங்கச்சிக்கு ஹஸ்பண்ட் அந்த ரூம்குள்ளே இருக்கார். ஸோ இவருக்கு தெரியாமல் எப்படியாவது சிடியை எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அண்ணனோ எப்படியோ தங்கச்சி புருஷன் அதை பார்த்துடுறாரு. அண்ணங்காரன் போய் சிடியை விற்றுட்டு காசை வாங்கிட்டு இருக்காரு. 200 காசும் அந்த பெரியவர் கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த நேரத்தில் கரெக்டாக இபி பில் கட்டலன்னு சொல்லிட்டு லைனை பிடுங்கிறதுக்காக இபி ஆஃபீஸர்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஹீரோ அவங்கள்ட்ட பேசி சமாளித்து இன்றைக்கி தான் எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, 2 நாள் கழித்து நான் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு அந்த 200 உங்களுக்கு லஞ்சமாக கொடுத்து அனுப்பி விடுறாரு. ஸோ இங்கே வந்து அண்ணா அவங்க தங்கச்சிக்கிட்ட இன்னும் கேட்கலையா, கேளுன்னு சொல்லவும் அவங்க தங்கச்சியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியும், எனக்கே கடன் அதிகமாக இருக்குது, அண்ணனுக்கும் பயங்கர கடன் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த வீட்டை விற்று வர காசை எங்கள் 2 பேருக்கும் பிரித்து கொடுங்கப்பான்னு கேட்க சண்முகமும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இருக்க வீட்டை விற்றுட்டு நம்மளாம் எங்கள் நடுத்தரில் போய் நிற்கிறதான்னு கேட்குறதுக்கு அதுக்கு அண்ணங்காரனும் நீங்கள் ஏப்போ நடுத்தரில் இருக்கீங்க, நம்மளாம் வாடகை வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கச்சி வீட்டில் கொஞ்ச நாள் இருங்கன்னு சொல்கிறப்ப ஸோ அப்போ அத்தை என்னடா பண்ணுவீங்கன்னு சண்முகம் கோவத்தோடு கேட்குறப்ப அத்தைக்கு தான் உடம்பு முடியலையே, அவங்கள ஏதாவது ஒரு நல்ல அனாத ஆசிரமமாக பார்த்து சேர்த்து விட்டுடலான்னு சொல்கிறதுக்கு சண்முகமாக பயங்கர கோவமாக அவங்க பசங்களை திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதை வந்து அந்த பேர பையன் பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டே போய் அப்பா ஏன்ப்பா தாத்தா கூட சண்டை போடுறீங்கன்னு கேட்குறப்ப நம்ம அண்ணங்காரனும் அவங்க பையனை ஏதோ பேசி சமாளிக்கலாமேன்னு சொல்லிட்டு வா உனக்கு சிடியிலே சைக்கிள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு பசங்க 2 பேரையும் அழைச்சி வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நீ பெரிய பிள்ளையாகி என்னடா போவான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் அவங்க பையன்கிட்ட கேட்கவோ நான் படித்து உங்களை பெரிய ஆளாகி உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் எப்படி தாத்தாவை பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து இதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இதை விற்க எல்லா தகுதியும் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருப்பாரு. ஸோ அவரும் அங்கே வராரு. அப்போ அவங்க தங்கச்சியும் வா இவர்கிட்ட தான் நான் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரித்து வைக்க சொன்னேன், என்னடா ஏதாவது பார்ட்டி கிடச்சாங்களா வீட்டை விற்கிறப்பன்னு கேட்குறப்ப அந்த நபரும் அண்ணங்காரன்ட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு உங்கள் அப்பா பேரில் இருக்க ஃப்ளாட்டை விட 3 சதுரடி எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீட்டை வாங்கவே மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இது பழைய வீடு, ரேட்டும் கம்மியாக தான் போகும், இதில் இந்த பிரச்சனை வேறு இருக்குன்னா யார் வாங்குவான்னு சொன்னோன்னே ஸோ அண்ணங்காரனுக்கோ பயங்கர மன வருத்தம். சரின்னு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு பசங்க விளையாட போனதுக்கப்புறம் சரி நியூஸ் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நியூஸ் சேனல் வச்சா அங்கே 40 வருஷத்துக்கு மேலே பழமையான முல்லை காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே நம்ம அண்ணன் வந்து ஷாக் ஆகுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே பதறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகம் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அந்த காம்ப்ளெக்ஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அப்பாவுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு நம்ம அண்ணனும். இங்கே வீட்டில் தங்கச்சியும் அண்ணன் ஒய்ஃபுமே பதறிட்டு இருக்காங்க. ஐயோ மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒய்ஃபு பயந்துக்கிட்டு இருக்காங்க. சரின்னு இப்படி யதார்த்தமாக பேசிக்கிட்டே ரூம்குள்ளே போய் பார்த்தா கட்டில் உடஞ்சி இருக்குது. இதை பார்த்தோன்னா அண்ணன் ஒய்ஃபு தங்கச்சி மேலே பழி போட ஆரம்பிக்கிறாங்க. கட்டில் நல்லா தான் இருந்துச்சு, நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்களோ எல்லாம் இப்படி தான் ஆகுது, நீங்கள் தானே உடச்சிங்க அப்படின்னு சொல்லி சண்டை நடக்குது. அந்த நேரம்னு பார்த்து யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. தங்கச்சி தான் போய் கதவை திறக்கிறாங்க. வந்திருக்கிறது தங்கச்சியோட ஹஸ்பண்டு தான். ஒரு ஆளையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கச்சியோட ஹஸ்பண்டு தான் கட்டில் மேலே ஏறி அந்த சீடியை திருடலாமேன்னு பார்க்குறப்ப கட்டில் உடஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அந்த கட்டில் ரிப்பேர் பார்க்க ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்திருக்காரு. சரினா அந்த ஆளை போய் கட்டில் சரி பண்ணியான்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சியோட ஹஸ்பண்ட் சோபாவில் வந்து உட்காரலாமேன்னு வந்து உட்காந்து சோபாவும் உடையுது. இதை பார்த்தோன்னா அண்ணனோட ஒய்ஃபு பயங்கர டென்ஷனோட ஓடி வந்து பார்க்குறாங்க. ஸோ தங்கச்சிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, முழிக்கிறாங்க. சரினா அந்த ஆளையே வச்சு இந்த சோபாவை சரி பண்ண வச்சிடுறாங்க. தங்கச்சி ஹஸ்பண்டோ தங்கச்சிக்கிட்ட எங்கே உங்கள் அண்ணனை காணோன்னு கேட்குறப்ப உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கார் இல்லையா முல்லை காம்ப்ளெக்ஸ், அது இடிஞ்சு விழுந்துருச்சாங்க, அதான் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு பார்க்குறதுக்காக அண்ணன் போயிருக்காரு, நீங்களும் போய் பார்க்கலாமான்னு கேட்குறப்ப அதான் அண்ணன் போயிருக்காரு
போயிருக்காருல, அப்புறம் எதுக்கு நான் வேற போய்க்கிட்டேன்னு சொல்லிட்டு தங்கச்சி ஹஸ்பண்ட் இங்கேயே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நியூஸ்ல வேற அந்த முல்லை காம்ப்ளெக்ஸ்ல இருந்த எல்லாருமே முக்காவாசி இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து தங்கச்சியோ தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக அண்ணங்காரனும் உள்ள வர, ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி தங்கச்சி மற்றவங்க எல்லாருமே அண்ணன்கிட்ட கேட்கவும், நான் அப்பா அந்த பில்டிங்கை சுற்றி தேடி பார்த்தேன், காணோம், உள்ளே போக முடியல, ஃபுல்லாக போலீஸ் நிற்கிறாங்க, ஸோ எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே தங்கச்சி ஹஸ்பண்டும் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம அண்ணனோ தேடி அந்த களைப்பில் டயர்டாக இருக்கனால அவங்க ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி யதார்த்தமாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த முல்லை காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விழுந்து இறந்து போனவங்களுக்கு அரசாங்க சார்பாக 20 லட்சம் தரப்படும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம அண்ணங்காரன் என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு ஏதோ யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நேராக அவர் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுகிறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட அண்ணனும் அழுதுகிட்டே பேசுகிறாரு. காலையில் தான் அப்பா கிட்ட எனக்கு கஷ்டம் இருக்குது, இந்த வீடை விற்று கொடுப்பான்னு சொன்னேன், அவர் என்ன நினச்சாரோ தெரில, காம்ப்ளெக்ஸில் போய் இறந்து போயிட்டாரு, அவர் மூலியமாக இப்போ நம்மளுக்கு 20 லட்சம் பணம் வரப்போகுதுன்னொன்னே உடனே அண்ணன் ஒய்ஃபோ இருங்க உங்கள் தங்கச்சியும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு தங்கச்சி கூப்பிட போகிறப்ப கரெக்டாக அண்ணன் அவளை கூப்பிடாத, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவளும் பணத்தில் பாதி பங்கு கேட்பா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நீ அவள்கிட்ட பேச்சு கொடு, டிவியை மட்டும் பார்க்க முடியாத மாதிரி நான் அப்படியே பின்வாசல் வழியாக போய் கேபிளை கட் பண்ணிடுறேன். ஸோ அப்பாவுக்கு இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் 4 நாள் இருந்துட்டு போயிடுவா. இப்படியும் பணம் 1 மாதம் கழிச்சு தான் நம்ம கைக்கு வரும், நம்ம எல்லா கடனையும் அழிச்சிட்டு நிம்மதியாக வாழலான்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணன் ஒய்ஃபோ போய் தங்கச்சிக்கிட்ட பேச்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா இங்கே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம தங்கச்சி ஹஸ்பண்டும் நியூஸை பார்த்துடுறாங்க, 20 லட்சம் பணம் வரப்போகுதுங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அடுத்து தங்கச்சியா அவங்க சைடு ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. அண்ணன் நம்ம கஷ்டத்தையெல்லாம் அப்பா தீர்த்துட்டாருன்னு 20 லட்சத்தில் ஆளுக்கு பாதி 10 லட்சம் எனக்கு கொடுத்துருந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அண்ணங்காரனும், நான் எப்போ உனக்கு 10 லட்சம் தரேன்னு சொன்னேன், உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு, அதெல்லாம் 10 லட்சம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பயங்கர வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கேட்க, நான் 10 லட்சம்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அண்ணங்கன்னு சொல்லி வாக்குவாதம் பேசிக்கிட்டே இருக்கு. உடனே கோவத்தில் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் 10 லட்சத்தை உனக்கு தந்துடுறேன், அத்தையை நீயே பார்த்துக்கோ, அவங்களுக்கான மாத்திரை மருந்து செலவு எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு அண்ணனோட ஒய்ஃபு அண்ணனை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வார்த்தையை விடுறீங்க, அத்தையை அழைச்சிட்டு போன்னு சொல்லிட்டு, அத்தைக்கு தான் மாதம் ஃபங்க்ஷன் பண்ண வருதில்ல, அப்போ அத்தை போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வரும், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் தங்கச்சி ஹஸ்பண்டையும் காட்டுறாங்க. ஸோ தங்கச்சி ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அத்தைக்கு தான் அழைச்சிட்டு வந்துடாத, அவங்களுக்கு மாத்திரை மருந்து செலவு அது இதுன்னு நிறையா ஆகும், அதுக்கெல்லாம் யார் மாதம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தங்கச்சி ஹஸ்பண்டும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 10 வேணா கொஞ்சம் குறைச்சி பேசி பார்ப்போன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. சரி என்ன தங்கச்சியும் ஒரு 7 லட்சமாவது கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குமே அண்ணன் ஒத்துக்கலாம், நான் 4 லட்சம் தான் தருவேன்னு சொல்லி அவங்களையும் பேசி சமாதானப்படுத்திடுறாரு. இப்போ அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல அப்பாவோட பாடியை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சி ஹஸ்பண்டும் கிளம்புறாங்க. போய் கதவு திறந்தால் மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க, அவங்க அப்பா உயிரோடு வந்து வாசல் முன்னாடி நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பக்குன்னு ஆயிடுது. நம்ம பணத்துக்கெல்லாம் பிரித்து பங்கெல்லாம் போட்டு வச்சாச்சு, இந்த நேரத்தில் இவர் வந்து உயிரோடு நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்த சண்முக அப்பாவோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் தெரியுமா முல்லை காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விழுந்துருச்சு, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் உயிர் பொழைச்சி வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கப்போ பேர பசங்க சண்முக அப்பாவை விளையாட கூப்பிடவும் அவர் அங்கே விளையாட போயிடுறாங்க. ஸோ இங்கே அந்த கப்புள்ஸ்க்கெல்லாம் பயங்கர டென்ஷனு, பணம் வரும்னு பார்த்தோமே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கர வருத்தம் இருக்குது. ஸோ இங்கே தங்கச்சி ஹஸ்பண்டும் 4 லட்சத்தை வச்சு நான் என்னென்னலாம் பிளான் பண்ணியிருந்தேன், இப்படி பொசுக்குன்னு உங்கள் அப்பா உயிரோட வந்து நின்றுட்டாரேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பேர பசங்களோட விளாண்டு டயர்டான சண்முக அப்பாவை வந்து சேரில் உட்காந்துட்டு மருமகள்கிட்ட ஒரு காஃபி மட்டும் கொண்டு வாமான்னு சொல்கிறாரு. சரின்னு அண்ணனோட ஒய்ஃப்மே போய் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அண்ணனோட ஒய்ஃபோ காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து சண்முக அப்பாவை எழுப்புறாங்க. அவர் ஏந்திரிக்கவே இல்லை. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் மறுபடியும் எழுப்ப பார்க்குறாங்க. அவர் ஏந்திரிக்காதனால பயந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அண்ணக்காரனும் அவங்க அப்பாவோட மூச்சை செக் பண்ணி பார்க்குறாரு, இறந்துட்டாருன்னு தெரிய வருது. ஸோ இந்த விஷயம் தங்கச்சிக்கும் தெரிய அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ தங்கச்சி அப்பாவோட சாவு ஊர்வலம் தடபுடலாக இருக்கணும்னு சொல்லவும் அண்ணங்காரனும் இப்போ காசே இல்லையே, சரி அப்பாவுக்கு சாவு ஊர்வலம் நல்லா பண்ணிடணும்னு சொல்லிட்டு திரும்ப கடன் வாங்கினவன்ட்டே கொஞ்சம் காசு கடன் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு அண்ணங்காரனும்.
கரெக்ட்டா அந்த நேரத்தில நியூஸ் சேனல்ல மறுபடியும் அந்த ரூ. 20,00,000 தரத பத்தின நியூஸ போடுறாங்க. இத கேட்டோனே எல்லார் மனசும் கொஞ்சம் மாறுது. சரின்னு நம்ம அண்ணன்காரனும் ஃபோன் கால கட் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்றாங்க. ஸோ இறந்து போன நம்ம அப்பாவ இடிஞ்சு போன அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போட்டு, அங்க தான் இறந்து போனதா நம்ம சொல்லி பணம் ரூ. 20,00,000 வாங்கிரலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் போடுறாங்க. முதல்ல இந்த விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் குடுத்து அவங்கள ரூம்லயே இருங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து அத்தைக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அத்தையும் நீங்க ரூம்லயே இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏதோ பேசி சமாளிச்சுட்டு அவங்க ரூமில் அடைச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து இவரை எப்படி கொண்டு போய் காம்ப்ளெக்ஸில் விடுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணங்காரனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. ஸோ ஒரு பெரிய அட்டைப்பொட்டி எடுக்கிறாரு. அந்த அட்டைப்பொட்டி பின்னாடி டேப்பெல்லாம் ஒட்டி நல்லா டைட்டாக கட்டிடுறாரு. ஸோ அந்த அட்டைப்பொட்டிக்குள்ளே அவங்க அப்பாவை போட்டு நல்லா அடைக்கிறாரு. ஸோ யாருக்கும் தெரியாம இந்த அட்டைப்பொட்டிய தூக்கிட்டு போய் ஆட்டோல வச்சு அப்படியே அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள போட்டுறலான்னு சொல்லிட்டு அட்டைப்பொட்டிய தூக்குனா, அட்டைப்பொட்டியில அடியில பிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கீழ விழுந்துடுறாரு. ஸோ உடனே தங்கச்சியே சொல்றாங்க, "எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. இந்த பிளான்ல நம்ம போலீஸ் கிட்டலாம் மாட்டுனா அவ்வளோதான்னு" சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணங்காரனும் "அதெல்லாம் பயப்படாத, நம்ம கிளியரா பண்ணி எல்லாம் முடிச்சிடலான்னு" சொல்றாங்க. சரி அட்டைப்பொட்டி பிளான் ஒர்க் அவுட் ஆகலையே, இவருக்கு மாறு வேஷம் போட்டுவிட்டு நடக்க வச்சு அழைச்சிட்டு போற மாரி அழைச்சிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு கண்ணாடி, மேக்கப்னு தொப்பின்னு சொல்லி ஒரு மாதிரி மேக்கப் போட்டு அழைச்சிட்டு போறாங்க. ஸோ வெளில தங்கச்சியும் என்ன ஆட்டோக்காரன் இன்னும் வரேன்னு சொன்னா வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு வெளில போய் செக் பண்ணலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கதவு கிட்ட அண்ணனும், மச்சானும் அவங்க அப்பாவ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா அந்த சைடா போன பெரியவரு, "என்ன சண்முகம் நல்லா கலக்கலா கிளம்பி நிக்கிறியேன்னு" சொல்லவும் இவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. நம்ம அடையாளமே தெரியாத மாரி மேக்கப் போட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு வயசானவங்க கூட சண்முகம்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரேன்னு சொல்லி பயந்துகிட்டு இங்க இருக்க. இங்க ஒரு பக்கம் ஆட்டோவ காணோமேன்னு தேட போன தங்கச்சியோ யாரோ வரத பார்த்துட்டு பயந்துகிட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வராங்க. ஸோ இவங்க யாரை பார்த்து பயந்துட்டு ஓடி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்முக அப்பாவுக்கு 3ஆவதா ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த பையன் பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் தான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஸோ இவர் தான் அந்த பையன். இவரோட பேர் நான் தீனானே வச்சுக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே போன உடனே எல்லாரும் சோகமா உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லி இவர் விசாரிக்கவும், அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரடான்னு சொல்லவும், உடனே தீனா சொல்றாரு, "எனக்கு அப்பவே தெரியும்னு அப்பா நம்மளை விட்டுட்டு ஓடி போயிருவாருன்னு. அவருக்கு லட்சுமிங்கிற ஒரு பொண்ணு கூட பழக்கமா இருந்துச்சுன்னு" சொல்லவும், "அது இல்லப்பா, அப்பா நம்மளை விட்டு மொத்தமாவே போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. காம்ப்ளெக்ஸ்க்கு போனார் இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் இடிபாடுல சிக்கி இறந்து போயிட்டாருன்னு" சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தீனாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் லேட்டா அந்த 20,00,000 வரப்போற பணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த 20,00,000த்துல எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி தீனாவும் பணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் நல்ல சாக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி, "அண்ணன் எனக்கு 7,00,000, தீனா தம்பிக்கு 3,00,000 கொடுத்துறேன்னு" சொல்லவும், தீனாவும் "எனக்கு 3,00,000லாம் வேணாம், 4,00,000ன்னு" கேட்குறாரு. ஸோ இங்க அண்ணங்காரனுக்கோ தங்கச்சிக்கு நம்ம 4,00,000 தரதா தானே பேசியிருந்தோம், இப்போ என்ன திடீர்னு 7,00,000 கேட்குறான்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு. கடைசியா அண்ணங்காரன் தம்பியும் தங்கச்சியும் கேட்குற பணத்தை தரத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. திடீர்னு தீனா என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, "வாங்க அப்பாவோட பாடியை போய் வாங்கிட்டு வந்துடலான்னு" சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு கிளம்புறாரு. ஸோ அப்பதான் மொத்த ஃபேமிலியும் கூட சேர்ந்து தீனாவை கூப்பிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. "அப்பா இறந்து போனது காம்ப்ளெக்ஸ்ல கிடையாது, வீட்டில தான் இறந்து போனாரு. உனக்கு 4,00,000 பணம் வேணுமா வேணாமான்னு" கேட்குறப்ப தீனாவும் "எனக்கு கண்டிப்பா 4,00,000 தேவைப்படுதுன்னோன்னே, அப்போ இங்கே இறந்து போன அப்பாவை நம்ம காம்ப்ளெக்ஸில் போட்டு அங்கே இறந்து போன மாதிரி 20,00,000 பணம் வாங்கிடலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பிளானை போடுறாங்க. ஸோ இப்போ எப்படி அப்பாவை கொண்டு போகிறதுன்னு தான் எல்லாருக்கும் டவுட்டு. ஸோ தீனா தான் பிரியாணி கடை வச்சிருக்காரு இல்லையா, அவர் போய் அவர் கடையிலேருந்து பிரியாணி அண்டாவை எடுத்துகிட்டு வராரு. இன்னொரு பக்கம் அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் அப்பா காம்ப்ளெக்ஸ் போனதை எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா டீ கடை பொட்டி கடைன்னு சொல்லிட்டு, "அண்ணன் காலையில் எங்கள் அப்பா காம்ப்ளெக்ஸ் போனார் பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு" இங்கே ஒரு பக்கம் அண்ணங்காரன் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நம்ம அண்ணங்காரனோட ஒய்ஃபை பக்கத்து வீட்டில் இருக்க லேடிஸ்லலாம் போய், "எங்கள் மாமா காலைல காம்ப்ளெக்ஸ் போனாரு, காம்ப்ளெக்ஸ் வேற இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க, எங்கள் மாமாக்கு என்ன ஆனுச்சோ தெரியலையே" அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தீனாவும் தங்கச்சியோட ஹஸ்பண்டும் பிரியாணி கடைக்கு போய் அந்த அண்டாவை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த அண்டாக்குள்ளே நம்ம அப்பாவை வச்சு வேனில் வச்சு எடுத்துகிட்டு போய் காம்ப்ளெக்ஸில் போட்டு வந்துடலான்னு பிளானை போட்டு அந்த அண்டாக்குள்ளே அந்த அப்பாவை போட்டு மூடுறாங்க. ஸோ அண்டாக்குள்ளே போட்டு மூடிட்டு அந்த அண்டாவை தூக்கிக்கிட்டு யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து கரெக்டாக ரோட்டில் நிற்கிற வேன்லையும் ஏற்றிடுறாங்க. ஸோ வேனில் ஏற்றினதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா தோணுது. வீட்டில் அந்த அத்தையும் சும்மா தானே இருக்காங்க, அந்த அத்தையும் கொண்டு போய் காம்ப்ளெக்ஸில் போட்டால் நம்மளுக்கு இன்னும் 20,00,000 கூட வருமேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு இந்த 20,00,000 நல்லபடியாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அண்டாவை ஏற்றிடுறாங்க. ஸோ முன்னாடி போனால் காம்ப்ளெக்ஸ் முன்னாடி அவ்வளோ போலீஸ் கூட்டம் நிற்கிது. சரின்னு பேக் சைடாக போகலாமேன்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ்க்கு பேக் சைடு போகிறாங்க. அங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆம்புலன்ஸ்லாம் ஒவ்வொரு பாடியாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ஆம்புலன்ஸில் அவங்க அப்பாவை கொண்டு போய் ஏற்றிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா அங்கே போட்டது இல்லாமல் நம்மளை தேடி கண்டுபிடிச்சி பாடியை கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக அவங்க அப்பாவோட ஃபோனையுமே அவங்க அப்பாவோட சட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு தான் நம்ம அண்ணங்காரன் வராரு.
ஸோ ஆம்புலன்ஸில் நல்லபடியாக ஏற்றி விட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடி கைக்கு வந்தோன்னே பணத்தை பற்றி விசாரிக்கலாம் என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாடி எப்படியும் கண்டிப்பாக தேடி கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. நம்ம பணம் வரத்துக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்த்தா அதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து வெளில போகலாமேன்னு பார்த்தா அங்கே இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு. வந்த உடனே எங்கள் சண்முகம் எங்கள் சண்முகம் எங்கே இன்னைக்கு எங்களுக்கு மறுபிறவி தான் அப்படின்னு சொல்லிட்டு பதப்படன்னு பேசிக்கிட்டே வந்து சோபாவில் உட்கார்றாரு. ஸோ இந்த நம்பரும் எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் சண்முகமும் காலைல காம்ப்ளெக்ஸ் தான் போனோம். என்ன நினச்சோம்னு தெரில. அப்படியே காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாமேன்னு வந்தால் நாங்கள் வந்த 10வது நிமிஷத்துலேயே அந்த காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு எங்கள் சண்முகத்தை கூப்பிடுங்கன்னு கூப்பிட சொல்லவும் இவங்களுக்காக என்ன சொல்கிறதுனே தெரில. சரின்னு இந்த ஆளே கொண்டுடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இரும்பு கம்பியை எடுக்க போகிறாரு அண்ணங்காரனோ. கரெக்டாக அது அண்ணங்காரனோட பையன் பார்த்துடுறான். ஸோ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி சண்முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஸோ சண்முகத்தோட பாடியை ஒரு இடத்துல இறக்குறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா அந்த ஃபேமிலியை இது எங்கள் அப்பா கிடையாது பாடி மாறி வந்துருச்சுன்னு சொல்லவும் பக்கத்தில் இருக்க இன்னொரு பாடியை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதுதான் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு இங்கே சண்முகத்தை ஓரமாக ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ இந்த நபருக்கும் அவங்க ஃபேமிலியில் சேர்ந்தவங்க எல்லாருமே இறுதிச் சடங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ சண்முகத்தோட பாடியோ அனாதை போன மாதிரி அங்கே ரோட்டு ஓரத்தில் கிடக்கு. ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவரோ அப்படியே அந்த பாடி வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சண்முகம் 3 பசங்க இருந்தும் அனாதை பணமாக நட் ரோட்டில் கிடக்கிறத ஒரு லாங் ஷாட் வச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.